எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அடைந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மருந்து அல்செய்யும் என்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாசு வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று 13/2/2026 சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு திசை சூலம். புதிய காரியத்துக்காண்டி போறவங்க மட்டும் சின்னதா வெள்ளம் எடுத்து சாப்பிட்டுக்கிறது நல்லது. திதி ஏகாதசி திதி மதியம் 3 மணி 11 நிமிடம் வரை, பின்பு துவாதசி திதி. நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மாலை 5 மணி வரை, பின்பு பூராட நட்சத்திரம். யோகம் வஜ்ரம் நாம யோகம். கர்ணம் பாலவ கர்ணம் மதியம் 3 மணி 11 நிமிடம் வரை, பின்பு கவலவ கர்ணம். சந்திராஷ்டமம் மாலை 5 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம், பின்பு ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். ரிஷப ராசிக்கு கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த நம்ம ராஜநிலை டிவியோட ராசி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாசத்துக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் 2 நாளைக்கு டீட்டெயிலாக உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் ராகு சாரத்துல 5ஆம் இடத்துல வந்து பயணம் செய்வார். இந்த மாசத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெய்வ அனுகிரகம்ங்கிறது இந்த மாதம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதிகப்படியான புண்ணியங்கள் வந்து நடக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் டீனேஜ் வயசில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காதல் வயப்படுறதுக்கான அமைப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, திருமணமாகி உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களோட நண்பர் மாதிரி பழகக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாசத்துல வந்து உண்டு. ஆனால் எல்லா விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சரியாகும். இப்போ துளாராசியில பிறந்தோட மாணவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப கல்வியும் படிக்கிறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு. அதே மாதிரி 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் வரும் அவங்களுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிப்புல வந்து ஒரு தடை வர்றதுக்கான அமைப்புகள் வந்து கொடுக்கும். இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு துளாராசியில பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி டிகிரி முடிக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜியா இருக்கட்டும் யூஜியா இருக்கட்டும், எந்த டிகிரி படிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு வந்து தடை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அதனால அந்த ஆராய்ச்சி மேற்கொண்டு பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு. வருமானம் எப்படி இருக்கும்? துளாராசியில பிறந்தவங்களுக்கு குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக வண்டி வாகனத்தால் வருமானம் வந்து உண்டு. அப்போ டிராவல் வச்சிருக்கிறவங்க அல்லது நிலம் குத்தகை எடுக்கிறது இந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்களுக்கு வந்து நல்ல அதிகப்படியான வருமானம் இந்த மாசி மாசம் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப நபர்களோட நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் வந்து நல்லாவே உண்டு மாசி மாசத்துல. அடுத்தது வந்து இளைய சகோதர சகோதரி அல்லது மாமனார் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்க தம்பியா இருந்தால் அவரு தன் மனைவி மேலும் ரொம்ப பாசமா இருப்பார். தங்கச்சியா இருந்தா அவங்க கணவர் மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த மாசி மாசத்துல.
அதை வந்து சுருக்கமா பொண்டாட்டி தாசன் கூட சொல்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ஓகேங்களா. அதே மாதிரி பயணங்கள் உண்டு, இடமாற்றம் வந்து உண்டு. தம்பி தங்கச்சியா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் இந்த அமைப்புகள் வந்து பொருந்தும். அதே மாதிரி உங்களோட தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, தாய் வந்து எல்லாத்துக்கும் வந்து அட்வைஸ் செய்யக்கூடிய சூழ்நிலையில தான் இருப்பாங்க. சின்ன 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 கோபங்கள், அவங்களுக்கு முன் கோபம் அதிகமா வரும். புடிவாத குணம் உங்களோட தாய்க்கு இந்த மாதத்துல வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி உங்க தாயோட ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. வீடு வாகனத்தால் நன்மைகள் ஏற்படும் உங்களோட தாய்க்கு. இப்ப துலா ராசியில பிறந்தவங்களுக்கு வீடு வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசி மாசத்துல வாங்கலாம். குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நன்மை உண்டு, தீமை உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் தான் குழந்தை சொல்லக்கூடியது. அங்க 5 கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆதிபத்தியம் நம்ம சொல்லுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நன்மையும் கலந்திருக்கும், கொஞ்சம் தீமையும் கலந்திருக்கும். பொதுவா 5ஆம் அதிபதி சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அங்கேயே குரு சாரத்துல வந்து இருக்கிறனால அதிகப்படியான முயற்சிகள் அல்லது அதிகப்படியான பயணங்களை வந்து மேற்கொள்வார்கள் உங்களோட குழந்தைகள். ஓகேங்களா. இப்ப துளாராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இயற்கை அல்லது செயற்கை முறையில குழந்தை பாக்கியம் உண்டு. அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள் அதிகமாக வருவார்கள் அல்லது உருவாகுவார்கள். இந்த மாசி மாசத்துல துலா ராசியில பிறந்து அரசியல் இருந்தீங்கன்னா கடுமையான போட்டி, நெருக்கடி அப்படிங்கிற அமைப்புல வந்து உண்டு. கடைசியில முயற்சிங்கிற அமைப்புல வந்து உங்களுக்கு வந்து வெற்றி பாக்கியம் நிச்சயமாக கிடைச்சிரும். இதோட தொடர்ச்சி துளாராசிக்கு வந்து மாசி மாதத்தோட பலன்கள் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. உங்களோட கோரிக்கையை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது நேர்மறை பாசிட்டிவா நினைச்சிட்டு எழுதுங்க. 90 நாட்குள்ள கண்டிப்பா நடக்கும். திருமணம் வேண்டி இருந்தாலும் ஓகே, குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சரி, இடம் வாங்குறது, இடம் விற்கிறது, படிப்புல அதிக மார்க் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சிட்டு எழுதுங்க. இப்போ உங்க குழந்தைங்கலாம் ஸ்கூல் போறாங்க 10th +2னா அவங்களோட ராசிக்கு உண்டான நம்பர் கையில எழுதுங்க. சப்போஸ் எக்ஸாம் டைம்ல எழுத வேண்டாம், அதுக்கு மேல நீங்க எழுதிக்கலாம். என் குழந்தை வந்து நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்க உங்க ராசிக்கு உண்டான நம்பரை எழுதினாலும் அங்க சக்சஸ் ஆகும். ஓகேங்களா. மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 32. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. துலா ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 99. மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 89. இது காமனான பலன். உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்ணை வந்து உங்க செல்போன்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக குரு காணிக்கையை வாங்கிட்டு தான் சொல்லப்படும். இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.